எம்பி உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். அதாவது நம்ம இந்த காணொளி மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம்னா, ஃபோட்டோஷாப் யூஸ் படுத்துகிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிஎஸ்டி ஃபைல்னால் என்ன. அது மாதிரி தான் பிஎஸ்டி ஃபைலில் இது பிஎல்பி அப்படின்ற ஒரு ஃபைலு. ஃப்ளிப்ஸ்லேபில் இதை நம்ம டிசைன் பண்ணலாம். ஆல்ரெடி நானுமே அந்த மாதிரி தான் இப்போ பிஎன்ஜி உங்களுக்கு கொடுக்குறேன்ல, ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைனிங் பண்ணுறோம், அதுக்கு மெட்டீரியல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கிறீங்க. அதுபோல் தான் இதுக்கும். இது எப்படின்னா ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு கண்ணீர் அஞ்சலிக்கு நான் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கணும், இல்லை ஒரு திருமண வாழ்த்து மாடல் நான் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெய்லி வீடியோவில் கண்டிப்பாக கொடுத்துருவேன். அதை எப்படி யூஸ் படுத்தலாம்னா ஃப்ளிப்ஸ்லேபில் யூஸ் படுத்தலாம். ஃப்ளிப்ஸ்லேபில் மை ப்ராஜெக்டில் நீங்கள் சேவ் பண்ணி அதில் நீங்கள் அப்லோடு பண்ணி அதில் யூஸ் படுத்தலாம். அதை எப்படி பண்ணுறது, ஒவ்வொருத்தவங்களுக்கு மை ப்ராஜெக்ட்னே இல்லை. எனக்குமே பாருங்கள், இப்போதைக்கு எனக்கு இந்த ஓரத்தில் இருக்கணும், இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு கீழே என்னோடய ஃபைல் கொடுத்துருக்கேன். அதாவது தனுஷ் பர்த்டேவுக்கு நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு இந்த ஃபைல் பிஎல்பி ஃபைல் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கொடுத்துருக்காம டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ள வந்துக்குங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே வந்துக்கிறேன் நண்பா. எஸ்டி மெமரி கார்டில் தான் போட்டிருக்கேன். எஸ்டி மெமரி கார்டில் நான் எங்கே போட்டிருக்கேன்னா, இந்த தனுஷ் 1 2 3 அப்படின்ற மாதிரி இது ஒரு ஜிப் ஃபைலு. இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஆல்ரெடி என்ன காட்டுதுன்னா, எனக்கு ஆல்ரெடி இதில் ஒரு டிசைன் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. நான் அது வச்சுருக்கேன். நான் இப்போ அந்த மடலை மட்டும் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராக்டர் ஆகுது நண்பா. பாருங்கள், எக்ஸ்ட்ராக்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாழ்த்து மடல் அப்படின்னு இருக்குங்களா, இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு நீங்கள் கட் கொடுத்துட்டு உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதில் வாங்க. வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ளிப்ஸ் லேபுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஃப்ளிப்ஸ் லேபுன்ட்டு. அதில் கிளிக் பண்ணி வேணுன்னா ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும் நண்பா. ப்ராஜெக்டில் உங்களுக்கு எம்டியாக இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும் நண்பா. இதில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, அப்படியே வெளியேறிடுங்க. வெளியேறிட்டு இந்த சைடு இதில் எல்லாத்தையும் அழிச்சு விட்ருங்க. எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு உங்களோட ஃப்ளிப்ஸ்லேப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மை ப்ராஜெக்ட்னு இப்போ வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. உங்கள் எல்லாருக்கும் மை ப்ராஜெக்ட்னு வரும். கண்டிப்பாக நீங்கள் மை ப்ராஜெக்ட்னு சேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால தான் வந்திருக்காது. அப்படி வராதவங்களுக்கு இந்த 3 டாட் புள்ளியை கிளிக் பண்ணி ஓப்பன் பிஎல்பி ஃபைல்னு இருக்குங்க பாருங்கள். எனக்கு இந்த பிஎல்பி ஃபைல் இருக்குது. இதைத்தான் நம்ம இப்போ அப்லோடு பண்ணது. இந்த ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துருச்சு. அப்படி நீங்கள் இல்லைன்னா மை ப்ராஜெக்ட்னு இங்கேயே இருக்கும் பாருங்கள், கீழே வந்திருக்கும் நமக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். லேயர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கப்பில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். அந்த லாக் எடுத்துகிட்டு கூட நவுத்தி பாருங்களேன், எல்லாமே நகரும். பிஎஸ்டி ஃபைல் மாதிரியே நம்ம எல்லாமே ரியாலிட்டியாக யூஸ் படுத்திக்கலாம் நண்பா. இதில் சேவ் பண்ணமாரி நீங்கள் நல்லா குவாலிட்டியிலே சேவ் பண்ணலாம். இதில் நான் இப்போ ஒரு ஃபோட்டோ கூட இன்புட் பண்ணி பார்க்குறேன். இருங்க நண்பா, ஒரு ஃபோட்டோ கூட நான் உங்களுக்காக இன்புட் பண்ணி பார்ப்போம். என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே ஃப்ளிப்ஸார் அப்படின்றதுக்குள்ளே இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ எடுத்து கூட நான் பிஎன்ஜியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. பிஎன்ஜியாக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் யூஸ் படுத்தலாம், நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் படுத்திக்கோங்க. உங்களுக்கு தேவையான இப்போ இந்த கட்டம் வேணாம்னா இந்த கட்டம்லாம் கொடுத்துருக்கேன் நண்பா. அந்த கட்டத்தெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான கட்டம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. நீங்கள் எல்லாமே லாக்கப்பில் இருந்து எடுத்துக்கலாம், எல்லாமே மூவ்மெண்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் நகர்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் நகர்த்துற மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு லேயர் நண்பா. நீங்கள் லேயரை ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். கண்ணாய்க்கான கொடுத்தீங்கன்னா இதில் நல்லாவே டிசைன் பண்ணலாம் நண்பா. ஃப்ளிப்ஸ்லேபில் சூப்பராக டிசைன் பண்ணலாம் நம்ம. அதாவது ஒர்க்கு செம்மையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். எனக்கு ஃப்ளிப்ஸ்லேபில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இது. நான் இப்போ மொத்தமாக வர்ற மாதிரி வச்சுக்கிறேன் நண்பா. ஃப்ளிப்ஸ்லேபில் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது இது. சேவ் இமேஜ்னு ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ஒரு ப்ராஜெக்டாகவே மாறிடும்.
நான் இனிமேல் இந்த மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் நண்பா. பாருங்கள், சேவ் ப்ராஜெக்ட் இமேஜ் கொடுத்துங்க. கொடுத்து இப்போ இதில் அல்ட்ரான் கொடுங்க. அல்ட்ரான் கொடுத்து சேவ் டு கேலரின்னு கொடுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. இப்போ நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு. நான் என்னோடய கேலரியில் சேவ் ஆயிடுச்சு நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியிலே இருக்கும். அந்த ஃபோட்டோலாம் பாருங்களேன், நல்லா எதுவுமே ஒரு உடையவே உடையாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நண்பா. இனிமேல் ஒவ்வொரு ஃபைலும் இதில் நான் அப்லோடு பண்ணுறேன் நண்பா. பிஎஸ்டி கலெக்ஷன் மாதிரி நம்மளை இதுலேயும் நண்பா ஒரு கால் காட்டுறதுனால தான் நண்பா. அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. கண்டிப்பாக நான் நிறையா ஃபைல் வந்து பிஎல்பி ஃபைல் வந்து நான் அப்லோடு பண்ண போகிறேன் நண்பா. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி நண்பா. மறக்காமல் இதை டவுன்லோடு பண்ணுங்கள். நன்றி. வாட்ச் டைம். நன்றி, வணக்கம்.